தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்ததாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தானினில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் மாறினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. எல்லாரும் சொல்லும் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். போல் நிந்தை
மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாய் ஆவியை அளித்தேன். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவன் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். 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 கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம் எல்லாரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இப்படிப்பட்ட கர்த்தருடைய கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அதிகமா வேலை செய்யும். எத்தனை பேர் அதை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள்? தேவனுடைய சமூகத்தில் தேவ கிருபை எனக்கு உள்ளது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? என் மேல கர்த்தர் கிருபையா இருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிச்சயமா கர்த்தர் என் மேல கிருபையா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார், அன்புள்ள தேவனா இருக்கிறார். இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறாரே, அது அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லி இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே? நம்முடைய நீதியை சொல்ல ஒண்ணுமே கிடையாது, என்னை குறித்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்குள்ள என் இயேசுவை குறித்து சொல்ல ஏராளமான அனுபவங்கள் உண்டு. இன்னைக்கு ஜீவனோட காக்கப்படுறேன்னா என் மேல இயேசுடைய ரத்தம் முத்திரையிடப்பட்டிருக்கிறதாய் இருக்கிறதுனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அது தெரியும்? கர்த்தருடைய ரத்தம் எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மளை காக்கும். தேவனுடைய ரத்தத்தை குறித்து வேதம் ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறது. இந்த ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறதா? கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நன்மையானதை பேசுகிற ஒரு ரத்தம். ஆமென். இந்த ரத்தம் பழி வாங்குற ரத்தம் இல்லை. இந்த ரத்தம் நம்முடைய இருளை மாற்றும், பாவத்தை மாற்றும், சாபத்தை நீக்கும். ஏதாவது குறை வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ரத்தம் நமக்கான நன்மையை பேசுது. அந்த குறையிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் என்னை அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் சொல்லி பாட போகிறோம். தேவ கிருபை எனக்கு இருப்பதுக்கு காரணம் என்னோடு கர்த்தர் செய்திருக்கிற அவருடைய ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. எத்தனை பேர் தெரியும்? இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து அங்கே பலிக்கு சமமாய், உடன்படிக்கைக்கு சமமாய் செய்யப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவே தேவாட்டுக்குட்டியாக நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து, வேதம் சொல்லுகிறது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி அவர் மரித்திருக்கிறார். ஏன்னா அந்த ரத்தத்துல தான் அவ்வளவு வல்லமை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்குள்ள நான் இருப்பேனா எனக்கு பாதுகாப்பு, எனக்கு உயர்வு, எனக்கு நன்மையானதை இந்த ரத்தம் செய்து கொண்டே இருக்கும். ஆமென். அதுதான் சொல்லி பாட போகிறோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை
அணுகாது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற ரத்தத்தினால என்ன முத்திரையிட்டு இருக்கிறார். எந்த தீங்கும், சொல்லுங்க வாயை திறந்து, எந்த தீங்கும், எந்த பொல்லாப்பும், எந்த குறைவும், எந்த நாச மோசங்களும் என்னை அணுகாது. ஏன்னா தேவனுடைய ரத்தம் எனக்கான நன்மையானவைகளை பேசி என்னை பாதுகாக்கிற ரத்தம். ஆமென் சொல்லி நாம பாட போகிறோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை நேரிடாது என்று சொல்லி கர்த்தரை இணைந்து நாம் பாடி உயர்த்துவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சத்தமா எல்லாரும், நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவே? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. என்னை போல நடத்துவீர், அபிஷேகம் செய்கின்றீர். சொல்லுங்கள், என்னை போல நடத்துவீர், அபிஷேகம் செய்கின்றீர். ரத்த
விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மாலைகளும் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மாலைகளும் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கரம் தட்டி இயேசு ராஜாவுடைய ரத்தத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எந்த தீங்கும் அணுகாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவுடைய ரத்தம் என் மேல் முத்திரையிடப்பட்டிருக்கிறதுனாலே எந்த தீங்கும் நம்மை அணுகவே அணுகா. தீமை வர்ற மாதிரி இருக்கும், அந்த தீமை நன்மையாக முடிய பண்ணக்கூடிய நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய கிருபை மாறுவதில்லை. அவர் நம்மோடு செய்திருக்கிற இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை உடைக்கப்படவே உடைக்கப்படாது. அவருடைய உடன்படிக்கைக்குள்ள வைத்து இதெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு உண்மை உள்ள கர்த்தரா நம்ம நடத்தி இருக்கிறார். இது வரைக்கும் நான் ஆண்டவருக்கு இவ்வளவு நாள் நான் உண்மையா இருந்ததுனால தான் நடத்தினாரு அப்படின்னா, நான் சொல்றேன், மனுஷன் 100% உண்மையை காட்டவே முடியாது. கர்த்தருக்கு முன்பாக தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்ம இதுவரைக்கும் உண்மையாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா, நீங்க ஆண்டவரே என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையா நடத்தி இருக்கிறீங்க? எத்தனை பேர் மனசார அந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இயேசுவே இதுவரைக்கும் உண்மையா நடத்தி. எத்தனையோ முறை கைவிடப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ முறை கீழே தள்ளப்பட்டிருக்கிறேன், ஆனா உண்மையா என்னை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு உம்மை மகிமைப்படுத்தும்படி வச்சிருக்கிறீரே. எவ்வளவு உண்மை உள்ளவர் நீர் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய உண்மைத்துவத்தை மாற்றுவதே இல்லை. அவர் உண்மையா இல்லைன்னா அவர் கடவுளாவே இருக்க முடியாது, அவர் தேவனாவே இருக்க முடியாது. God is always faithful. எப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிறேன் நான். அவர் ஆராதிக்கிறதுக்கு எனக்கு வாஞ்சையும் விருப்பமோ அவர் மேல உள்ள அந்த அஃபெக்ஷன் கூடிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம், ஒவ்வொரு முறை அவருடைய வல்லமை அவருடைய கிரியைகளை நினைக்கும் போது ஒன்று மாத்திரம்தான் எனக்கு ஞாபகம் வருது. என் மேல கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து நான் கர்த்தர் ஆராதி. எத்தனை பேர் கையை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை இந்த ஆராதனை வேளை நான் நினைத்து என் உள்ளத்தை உமக்கு நேராக திருப்பி என் சத்தத்தை உமக்கு நேராக உயர்த்தி ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியா என்னை நிறைத்தி. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியா என்னை நிறைத்தி. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிட
தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் நீ நடத்தினீ, தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீ. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ, தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீ. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இயேசு உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். சொல்லுங்கள், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஏங்கி பார்த்த எல்லா நன்மைகளையும் இன்று நிறைவாய் கொடுத்து எங்களை நடத்துகிற எங்கள் நல்ல தேவனே, how faithful you are to our life. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையா என்னை நடத்தினீ, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, குறைவிலும் ஆண்டவரே என்னை நடத்தினீ. இயேசுவே, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீ. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இயேசு உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இயேசு உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். கரம் தட்டி உண்மையாய் நம்மை கடைசி வரைக்கும் நடத்துகிற எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்க உயர்த்துறோம். எல்லா இடுக்கங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிற எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தின் வல்லமையை விளங்க பண்ணுகிற இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிப்போம்.
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா வாய்களும் சொல்லட்டும், அதையே அன்றி வேறே நாமம் இல்லை பூவில் என் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. அதையே அன்றி வேறே நாமம் இல்லை பூவில் என் இயேசுவின் நாமமே. என் இயேசுவின் நாமமே. இயேசுவே 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 என்று கைகளை உயர்த்தி எல்லா வாய்களும் சொல்லட்டும், இயேசுவே 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 இயேசுவே. ஆதியும் அந்தமும் இல்லா ஆனாதி தேவனே, என்றென்றும் இருப்பவரே, எந்தன் வாழ்வை முற்றும் நடத்துபவர் நீரே, என்னோடு இருப்பவரே. ஆதி அந்தமும் இல்லா ஆனாதி தேவனே, என்றென்றும் இருப்பவரே, எந்தன் வாழ்வை முற்றும் நடத்துபவர் நீரே, என்னோடு இருப்பவரே. இம்மானுவேல் நீரே. மகிமையும் உம் நாமத்துக்கே, துதியும் கனமும் மகிமையும் உம் நாமத்துக்கே, துதியும் கனமும் மகிமையும் உம் நாமத்துக்கே. இயேசுவே துதியும் கனமும் மகிமையும் உம் நாமத்துக்கே, துதியும் கனமும் மகிமையும் உம் நாமத்துக்கே, துதியும் கனமும் மகிமையும் உம் நாமத்துக்கே, துதியும் கனமும் மகிமையும் துதியும் கனமும் மகிமையும் உம் நாமத்துக்கே. இயேசுவே 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 கரம் தட்டி இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓ மாறாதவர், மாறாதவர், எல்லா வல்லமைக்கும் உரியவர் நீர் ஒருவர் தான். உம்முடைய கிருபை எவ்வளவு விலையேற பெற்றது. நீர் எங்களோடு செய்திருக்கிற
இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, அதில் நீர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இன்றைக்கு உம்முடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நின்று உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். அனுபவமாய் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவனுக்குள் கலந்து அனுபவிக்கிற இயேசுவை இந்த காலையில் நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்கே வருகிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசனத்தினால் ஆகிய விடுதலையை தங்களுக்குள்ள அவர்கள் அனுபவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க போகும் எல்லா இடத்திலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட வருகிறது ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தினால் எங்க வாழ்க்கையை மலர பண்ணுகிறீர், மறுரூபமாக்குகிறீர். எங்களை உருவாக்குகிறதே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நல்ல வார்த்தைகள் இந்த காலை வேளையில் எங்களுக்கு நேராக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் உம்முடைய பதிலை, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு புரிந்து விளங்கி கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்க எல்லாருக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை உம்முடைய சத்தியத்தின் மேல் எங்களுக்கு உண்டாக்கும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தியத்தை கேட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். மீதி உள்ள ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையாய் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.